தேவி, இது அன்னையின் வஸ்திரம் அல்லவா? மகாதேவர் சக்தியின் வஸ்திரத்தின் வாயிலாக அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிய முயல்கிறார். அன்பு, அதுதான் சிவனையும் சக்தியையும் இணைத்து வைத்திருக்கிறது. அண்ட சராசரத்திற்கும் அதுவே வழிகாட்டுகிறது. அவர்கள் இடையே இருக்கும் அன்பு மற்றும் நம்பிக்கையை கொண்டு மகாதேவர் தனது சக்தியை கண்டறிவதற்கான மார்க்கத்தை அறிய முயல்கிறார். அற்புதம், அதி அற்புதம் நண்பா பீமாசுரா. இயலாத காரியத்தையும் நீ நிகழ்த்தி காட்டிவிட்டாய் நண்பா. ஏனென்றால் எந்த சிவனை இந்த பிரம்மாண்டம் முழுவதும் தேவாதி தேவர் மகாதேவர் என்று போற்றி பாடுகிறார்களோ அவர் இன்று உன் காரணமாக ஒரு சாமானியமான கணவனைப் போன்று வனத்தில் பாதை தவறி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். நீ உருவாக்கிய மாயையில் அவன் நன்றாக சிக்கிக் கொண்டான். மகாதேவரை பற்றி குறைவாக எண்ண வேண்டாம். மகாதேவர் உனது மாயையிலிருந்து எளிதாக தப்பித்து இங்கு வர வாய்ப்புள்ளது. அதற்கு வாய்ப்பில்லை. பிரம்மதேவர் எனக்கு அளித்த வரத்தின்படி நான் விரும்பும் வரை மகாதேவர் எனது மாய வனத்திலிருந்து நிச்சயம் தப்பிக்க இயலாது. அசுரகுரு சுக்கிராச்சாரியரின் வேள்வி எந்த தடையுமின்றி நிச்சயம் நிறைவேறும். ஆனால் மகாதேவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்வதியின் வஸ்திரத்தை அவர் எதற்காக பின்தொடர்கிறார்?
சிவனின் தேவி. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, தாங்களா எங்களை காண வந்துள்ளீர்களா? தங்களது தரிசனத்தைக் கண்டு நாங்கள் அனைவரும் தன்யர்களானோம், தன்யர்களானோம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, தங்கள் அழைப்பை நாங்கள் கேட்டோம். அதை கேட்ட மறுகணமே நாங்கள் கலங்கினோம். அவ்வாறு என்ன நேர்ந்தது மகாதேவா? பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரின் விருப்பத்தையும் நிறைவேற்றும் மகாதேவர் இன்று தனது பக்தர்களிடம் உதவியை நாடினார். எங்களால் இயன்ற முயற்சியை நாங்கள் செய்தோம். ஆயினும் எங்களால் தங்களை கண்டறிய இயலவில்லை. வனத்தில் நான் பாதை மாறித் திரிந்தேன். உங்களிடம் வேண்டிக் கேட்கிறேன், இங்கிருந்து புறம் செல்ல பாதையை காட்டுங்கள். நான் என் பத்தினி ஆதிசக்தியை கண்டறிய வேண்டும். அங்கு பார்த்தீர்களா தாயே, சிவன் என்ன செய்கிறான் என்று? பார்க்க பலவீனமாக காட்சியளிக்கிறான். சிவனை பார்க்க பரிதாபமாக உள்ளது. நேற்று வரை பிரபஞ்சத்தில் இருப்பவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றியவர், அவர்களுக்கான வழிகாட்டி. இன்று அந்த சிவன் தனது பக்தர்களின் முன்னிலையில் உதவி கோரி வேண்டுகோள் விடுக்கிறார். மகாதேவா, தாங்கள் அனைவருக்கும் சரியான பாதையை காட்டுபவர். நாங்கள் வணங்கும் இறைவன். அவ்வாறு இருக்கையில் தங்களுக்கு நாங்கள் எவ்வாறு வழிகாட்ட இயலும்? இன்று தங்களின் இந்த இறைவனுக்கு தன்னுடைய பக்தர்களின் துணையும் பக்தர்களின் உதவியும் தேவைப்படுகிறது. எனக்கு சகாயம் புரிந்திடுங்கள். இவ்வனத்திலிருந்து புறம் சென்றிடுவதற்கான பாதையை எனக்கு காட்டுங்கள். எனக்கு உதவி செய்யுங்கள். மகாதேவா, இயன்றவரை முயற்சி செய். ஆனால் எந்தவித உதவியும் கிடைக்காது. இன்று சூரியன் அஸ்தமித்த பிறகும் நீ இது போன்றே வனத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருப்பாய். அதற்கு பிறகு சிவசக்தியாக இருக்கும் நீ சக்தியை இழப்பாய்.
சக்தியை இழந்து நீ சவமாக அலைந்து திரிந்து கொண்டிருப்பாய். என்ன என்ன கூறுகிறீர்கள்? தங்களது இந்த நிலைக்கு யார் காரணம் பிரபு? என்ன ஆயிற்று பீமாசுரா? ஏன் கவலையோடு காணப்படுகிறாய்? ஒருவேளை நீ எங்களிடம் ஏதேனும் மறைக்கிறாயா? பீமாசுரரா? ஆம், அவரது மாயை மற்றும் அவரது வரத்தை தகர்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது மகாதேவா. பீமாசுரா, அவ்வாறு என்ன தீர்வுள்ளது? பிரம்மதேவர் அளித்த வரத்திற்கு தீர்வுள்ளதா கூறு. ஏன் மௌனமாக இருக்கிறார்? ஒரு தீர்வு இருக்கிறது. அதன் வாயிலாக மகாதேவர் எனது மாயையிலிருந்து தப்பிக்க இயலும். இதை பெற்றுக்கொள்ளுங்கள் மகாதேவா. ஸ்வாஹா. மகாதேவா, தாங்கள் பீமாசுரரை சம்ஹாரம் செய்துவிட்டால் அவருடன் சேர்ந்து அவரது மாயையும் மறைந்துவிடும். பிறகு தாங்கள் இவ்வனத்தை விட்டு செல்ல இயலும். யுத்தம் செய்ய விரும்பாதவனோடு நான் யுத்தம் புரிந்திடுவது எவ்வாறு? வருவார் மகாதேவா. பீமாசுரர் நிச்சயம் வருவார். பீமாசுரரை எங்கள் அரசராக நாங்கள் ஏற்ற பொழுது நாங்கள் அவரிடம் ஒரு நிபந்தனை வைத்தோம். பீமாசுரரே, தங்கள் பரிபாலனையை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் தங்கள் மனைவி மீது ஆணையிட்டு கூறுங்கள், எங்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் நீங்கள் உதவ வர வேண்டும். அவ்வாறே என் மனைவி மீது ஆணையாக கூறுகிறேன். உங்களை எவரேனும் தாக்க முயன்றால் மறுகணம் உங்களை பாதுகாக்க வருவேன். மகாதேவா, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு தேவி பார்வதியிடம் தாங்கள் செல்வதற்கு ஒரு மார்க்கமே உள்ளது. எங்களை தாக்குங்கள், பானத்தை செலுத்துங்கள். எங்களை காப்பாற்ற பீமாசுரர் நிச்சயம் வருவார். யுத்த பூமியில் தாங்கள் அவரை வதம் செய்து இந்த மாய வனத்தில் இருந்து வெளியேறி விடுங்கள். தேவி பார்வதியை கண்டறியுங்கள்.
இல்லை. என் பக்தர்களை நான் தாக்கிடுவது சாத்தியமாகாது. மகாதேவா, எங்களால் தங்களுக்கு உதவ முடிந்தால் அதுவே எங்களது சௌபாகியம். மற்றவர்களைப் போல் எங்களால் தவம் செய்ய இயலாது. ஆனால் எங்களால் இவ்விதத்தில் தான் தங்களுக்கு உதவ முடியும் மகாதேவா. எங்கள் சௌபாகியத்தை பறிக்காதீர்கள் மகாதேவா. தங்கள் வேதனையில் நாங்கள் பங்கெடுப்பதால் தங்களின் அருகில் வந்து விடுவோம் அல்லவா மகாதேவா? உங்கள் மனதில் நாங்கள் இடம் பிடித்து விடுவோம் மகாதேவா. பானத்தை செலுத்துங்கள் மகாதேவா. பானத்தை செலுத்துங்கள். நாங்கள் அதை தயாராக இருக்கிறோம். பானத்தை செலுத்துங்கள் மகாதேவா. செலுத்துங்கள். எங்கள் மீது பானத்தை செலுத்துங்கள். எங்களை தாக்குங்கள் மகாதேவா. எங்கள் மீது பானத்தை எங்கள் மீது செலுத்துங்கள் மகாதேவா. எங்களை தாக்குங்கள் மகாதேவா. வாஹா! ஒருவேளை இன்று மகாதேவர் அவர்களை தாக்கினார் என்றால் பிறகு அண்ட சராசரத்திலும் மகாதேவர் தன்னலம் கொண்டவராக கருதப்படுவார். எந்த பிரபஞ்சத்தோர் மகாதேவரை குற்றமற்றவர் என்று கூறுகிறார்களோ அவர்கள் முன்னிலையில் அவர் ஒரு குற்றவாளியாக நிற்பார். ஸ்வாஹா! நமது மகாதேவருக்கு ஏன் இந்த தர்ம சங்கடம் நாராயணா? ஒரு புறம் மனைவி, மறுபுறம் பக்தர்கள். எந்த கடமையை அவர் நிறைவேற்றுவார்? எந்த பொறுப்பை மகாதேவர் இன்று சரிவரச் செய்வார்? இது மகாதேவருக்கான தேர்வு நந்தி. இதில் அவர் தேர்ச்சி பெற வேண்டும். இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் ஊர்ஜிதமானது. இந்த தர்ம சங்கடத்தினுடைய விளைவு எதுவாக இருப்பினும் அது மகாதேவருக்கு மட்டும்தான் வேதனையை தரும். சிந்திக்காதீர்கள் பிரபு. பானத்தை செலுத்துங்கள். தங்கள் தாக்குதலால் ஏற்படும் வேதனையை நாங்கள் பிரசாதமாக ஏற்போம். சிவசக்தி மீது நாங்கள் கொண்டுள்ள பக்தியை வெளிப்படுத்த வாய்ப்பு தாருங்கள் பிரபு. பிரம்மாண்டத்தில் உள்ள அனைவரும் இதை காண்கிறீர்களா? எந்த சிவன் இதுவரை தன்னலமற்றவனாக காட்சி அளித்தானோ அவன் தனது மனைவியின் விரக தாபத்தில் மூழ்கி தன்னலம் மிக்கவனாகிவிட்டான். தனது பக்தர்கள் மீது பாரத்தை செலுத்த தீர்மானித்து விட்டான். சத்தியத்தின் பிரதிநிதி இன்று தனது மனைவியை பிரிந்த வருத்தத்தினால் தன்னலத்தின் அதிபதியாகிவிட்டான். பிரபஞ்சத்தின் சுயநலமற்ற சிவன் என்று சுயநலவாதியாக மாறுவார்.
தாங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் மகாதேவா? ஏன்? வேண்டாம். அங்கேயே நில்லுங்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? எதற்காக பானங்களை தங்கள் மீதே செலுத்திக் கொண்டீர்கள்? தங்கள் அருகாமையில் வரவும் எங்களை அனுமதிக்கவில்லையே. எந்த பக்தர்களாலும் தன் இறைவன் வேதனை அனுபவிப்பதை காண இயலாது பிரபு. இல்லை, உங்களை தாக்கிய பிறகும் கூட பீமாசுரன் வந்திடவில்லை என்றால் தங்களை தாக்கிய வேதனை என் மனதை வாட்டிடும் அல்லவா? ஏன் மகாதேவா? ஏனென்றால் வேதனையை பக்தன் அனுபவிப்பதற்கு முன்பு இறைவன் அனுபவித்திடுவான். ஆகையால் கவலை வேண்டாம். ஹர ஹர மகாதேவா. மகாதேவர் எடுத்த இந்த முடிவிற்கு பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் தலை வணங்குகிறோம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் மகாதேவரை சங்கடம் தீர்ப்பவர் என்று ஏன் போற்றி பாடுகிறார்கள் என்று இன்று தெளிவாக விளங்குகிறது. எந்த முடிவாயினும் அதில் சமநிலையை மேற்கொள்பவரை மகாதேவர் என்றுதானே அழைப்பார்கள். உணர்ச்சி பிரவாகத்திற்கு இடையே உகந்த முடிவினை எடுப்பவர்தான் பிரபஞ்சத்தின் சிவனாவார். ஹர ஹர மகாதேவா. 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 அற்புதம். இன்று சிவன் எடுத்த இந்த முடிவை போல் வேறு எவரும் முடிவெடுத்ததாக எனது வாழ்நாளில் இதுவரை நான் கண்டதில்லை. சிவனே, இந்த ஜிம்பராசுரன் உன்னை வணங்குகிறான். உனது இலக்கை மறந்து விட்டாயா அல்லது அஞ்சு விட்டாயா? இவ்வாறு விரோதிக்கு மரியாதை அளிக்க வேண்டிய அவசியம் என்ன உள்ளது? தாயே, தனது விரோதிக்கு மரியாதை செலுத்திய ஒரே காரணத்திற்காக நான் சிவனைக் கண்டு அஞ்சுகிறேன் என்று தாங்கள் எவ்வாறு எண்ணலாம்? அசுரமாதா, கூறுங்கள், எவ்வாறு எண்ணலாம்? உண்மையில் இதற்கான அர்த்தம் ஒன்றுதான். சிவன் என்னுடைய விரோதியாக இருந்தாலும் சிவனின் இந்த செயல் மதிக்கத்தக்கதாகும். நினைவிருக்கட்டும் அசுரமாதா, இந்த ஜிம்பராசுரன் எவரை கண்டும் அஞ்சுபவன் அல்ல. தன் லட்சியம் மட்டுமே அவனுக்கு முக்கியம். தங்களை நான் என்னுடைய அன்னையாக ஏற்றுக்கொண்டேன். ஆகையால் தான் தங்களை நான் இறுதி முறையாக எச்சரித்து மன்னித்தருள்கிறேன். சூரியன் அஸ்தமிக்க இன்னும் 2 மணி நேரமே மீதம் உள்ளது. அதற்கு பிறகு சிவன் அவன் எவனாக இருந்தாலும் சரி சவமாக மாறிவிடுவான். தாங்கள் யாவருமே ஆழ்ந்த மெய்யான பக்தி கொண்டுள்ளீர்கள். இப்பிரபஞ்சத்தின் சிவன் தங்கள் யாவருக்கும் கடன்பட்டிருக்கின்றான்.
நண்பா, யுத்தத்திற்கான சங்கநாதம் முழங்கியது. இனி நான் செல்ல வேண்டும். நான் வாக்கிற்கு கட்டுப்பட்டுள்ளேன். தாராளமாக செல். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் கொள். சூரியன் அஸ்தமிக்க இன்னும் 2 மணி நேரமே மீதமுள்ளது. நீ எப்பாடுபட்டாவது எதையாவது ஒன்றை செய்து 2 மணி நேரத்திற்கு சிவனின் கவனத்தை நீ கலைக்க வேண்டும். நினைவிருக்கட்டும், அனைத்து முறை போன்று இம்முறையும் அசுரர்களின் வெற்றி கொடி பறக்க வேண்டும். நிச்சயம் நண்பா. செல். ஸ்வாஹா. எச்சரிக்கிறேன் மகாதேவா. இந்த வனமும் இங்குள்ள மக்களும் எனது பொறுப்பில் உள்ளார்கள். இந்த வனத்தில் உள்ள இவர்களை தாக்குவதற்கு முன்பு என்னை தாங்கள் எதிர்க்க வேண்டும். அவ்வாறெனில் யுத்தம் செய். நிச்சயமாக எந்த யுக்தியை வேண்டுமானாலும் கையாளுங்கள். ஆனால் தாங்கள் தங்களது சக்தியை இன்று காண இயலாது சிவனே. சக்தியை இன்று காண இயலாது சிவனே. மகாதேவா, நாளைய சூரியன் அஸ்தமனம் வரை தாங்கள் இவ்வாறே என்னுடன் யுத்தம் புரிவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை.
துரித கதையில் வேள்வியை முடித்து சக்தியை சக்தியற்றவளாக ஆக்கிவிடுங்கள். இங்கு என்ன நடக்கிறது இந்திரதேவா? இந்த அசுரன் அழிவதற்கு பதிலாக மீண்டும் உயிர் தெழுகிறான். இவ்வாறே இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்ததென்றால் இதற்கு முடிவுதான் என்ன? சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு தேவி பார்வதி இருக்கும் இடம் செல்ல வேண்டும். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள்! நீ உன் எல்லையை மீறிவிட்டாய். உன்னுடைய அழிவிற்கு ஆயத்தமாக பீமாசுரா. தேவராஜனும் தேவகணங்களும் மகாதேவரின் தாக்குதலுக்கு துணையாக இருங்கள். இந்த அசுரர்கள் அனைவரையும் பஸ்மமாக்கி விடுங்கள். அப்பொழுது அவர்கள் உயிர் தெழ மாட்டார்கள். பீமாசுரா, உன்னுடைய அழிவென்பது என் கரங்களாலேயே நிகழ்ந்திடும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. சிவனே, நீ இன்று எனது நண்பனான பீமாசுரனை வதம் செய்திருக்கலாம். ஆனால் நான்
அதைக் கண்டு துளியும் அஞ்சப் போவதில்லை. நான் நிச்சயம் உன்னை வதம் செய்வேன். என்ன நடந்தாலும் சரி, உனது சக்தியை கண்டறிய நிச்சயம் நான் அனுமதிக்க மாட்டேன். மகாதேவா, தாங்கள் பீமாசுரனை வதம் செய்து தங்களுக்கான தீர்வை மட்டுமல்ல, எங்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தை தந்தருளிவிட்டீர்கள். இனி இவ்வனத்தை நாங்களே ஆட்சி செய்வோம் பிரபு. எந்த அச்சமும் இன்றி நாங்கள் வாழ இயலும். தங்களது இந்த உதவிக்கு கோடானு கோடி நன்றிகள் பிரபு. நன்றிகள் பிரபு. என்ன ஆயிற்று மகாதேவா? அங்கு காணுங்கள் நாராயணா. சிவனே, தயாராக இரு. இந்த ஜிம்பராசுரன் உன்னோடு யுத்தம் புரிய வந்து கொண்டிருக்கிறான். சூரியன் அஸ்தமிக்கப் போகிறது. என் நிலையிலும் நான் தேவி பார்வதியை கண்டறிந்தாக வேண்டும். ஓம். ரோகத்திலிருந்து தப்பிக்க எவரால் இயலும்? யாவரது சரீரமும் ஒரு வகை ரோகத்தால் பாதிப்புக்குள்ளாகும். வாழ்க்கை எனும் பயணத்தில் நாம் யாவரும் உடல் நலன் பற்றி சிந்திக்கவும் மறந்து விடுகிறோம். எப்பொழுதும் நாம் உடல் நலன் காத்திடும் பயிற்சியினை செய்ய மறக்கின்றோம். யாவரும் உடற்பயிற்சி செய்தால் நமது உடல் மற்றும் தசை பகுதிகள் வலுப்பெறுகின்றது என்றே எண்ணுகிறோம். ஆனால் மெய்யாக உடற்பயிற்சியும் ஓர் மருந்தாகும். அது நமது சரீரத்தை பலம் கொண்டிருக்கச் செய்வதோடு மனதிற்கும் துணிவை தருகின்றது. ஆகையால் வாழ்வில் தாங்கள் எவ்வகையில் களைத்திருப்பினும் சில கணங்கள் தங்களுக்காகவும் உடற்பயிற்சிக்காகவும் காலத்தினை நிர்ணயித்திடுங்கள். எந்த அளவிற்கு பொன்னையும் பொருளையும் சேர்த்தாலும் உடல் ஆரோக்கியத்தை விட மகத்துவமானது வேறு எதுவும் இல்லை. ஓ